பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு எதிராக எழும்புகிற சூழ்ச்சிகள், எனக்கு எதிராக போடப்படுகிற திட்டங்கள் எனக்கு தோல்வியை கொண்டு வந்துருமான்னு பயந்துக்கிறீங்களே? இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை ஆணித்தரமாய் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஏசாயா 37வது அதிகாரம் 21வது வசனத்தின்படி, அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அஸ்சிரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. தேவனை நோக்கி என்ன காரியத்துக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணினீங்களோ, தேவனிடத்தில் எதற்காக கதை கொண்டிருக்கிறீங்களோ, அதற்காக ஆண்டவர் எசேக்கியாவுக்கு எப்படி மறுமொழி கொடுத்து அந்த ஜெயத்தை உறுதிப்படுத்தினாரோ, அடையாளத்தோடு பேசினாரோ, அதே ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபித்த ஒவ்வொரு காரியத்திலும் அடையாளத்தோடு என் ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசையாய் கடந்து வருகிறார், உங்களோடு துணை நிற்கும்படியாய் கடந்து வருகிறார். நானே உன் கூட இருக்கிற, பயப்படாத உன்னோடு இருக்கிறேன் சொன்னவர் உங்களுக்காய் துணையாய் கடந்து வருகிறார். வேலை இடமோ ஊழியமோ என்ன இடமா இருந்தாலும் சரி, நீங்க கடந்து போற ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்டா இருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட வருகிறார். ஏசாயா 37:33வது வசனத்துல எசேக்கியாவுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கடந்து வந்தது. ஆகையால் கர்த்தர் அஸ்சிரியர் ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அன்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. உங்களுக்கு எதிராக எடுக்கப்படுகிற சூழ்ச்சிகள், உங்களுக்கு எதிராக எடுக்கப்படுகிற திட்டங்கள், உங்களுடைய பேரை குலைக்கும்படியா செய்ய நினைக்கிற எல்லா முயற்சிகளும் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் உடைக்கப்படுகிறது. கர்த்தர் எல்லாவற்றிலும் பொறுப்பெடுக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியா இறங்கி இருக்கிறார். இவ்வளவு நாட்கள் கண்ணீரோடு தேவனை நோக்கி கதறிக் கொண்டிருந்தீங்களா? எத்தனை இரவுகள் உங்க படுக்கையில உங்க கண்ணீரால் நினைத்திருக்கிறீங்க. அது எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கார். இன்றைக்கு இந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த நகரத்துக்குள் அவன் பிரவேசிப்பதும் இல்லை, அதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. உங்கள் பக்கத்துல வரலாம் நினைச்ச, உங்களை தொட்டு விடுவேன்னு சொன்ன, உங்களுடைய பொசிஷனை எடுத்து விடுவேன்னு சொன்ன, உங்களை மாற்றி விடுவேன்னு சொன்ன அந்த மனிதர்கள் வருவதும் இல்லை. எந்த தீங்கும் உங்களை அணுகுவதில்லை. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிற, எந்த தீங்கும் உங்களை அணுகுவதில்லை. கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய இரக்கம் உங்களை மூடுகிறது மகனே. கர்த்தருடைய பலத்த கரம் உங்களை மூடுகிறது மகளே. எசேக்கியாவுக்கு இறங்கின ஆண்டவர் வைராக்கியத்தோடு உங்களுக்காக இறங்கி இருக்கிறார். இதோ இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் எடுக்கிறார். எசேக்கியாவுக்காக ஆண்டவர் வைராக்கியம் எடுத்தார். அதுதான் அவர் சொன்னார், பெரிய படையோடு வருகிறான், பல லட்சம் பேரோடு வருகிறான், கவலைப்படாத, அவர் நகரத்துக்குள் வருவதும் இல்லை, அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. நாளைக்கு உங்களை பார்த்துக்கிறேன், அடுத்த வாரம் உங்களை பார்த்துக்கிறேன், அடுத்த மாதம் உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த கேஸ்ல உங்களுக்கு முன்பாக நிற்கும்படியா அவர்கள் வருவதில்லை. உங்களுக்கு இருக்கிற கேஸ்ல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. உங்களை எதிர்த்து பேசும்படியா ஒரு நாவும் எழும்புவதில்லை. என் ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யறாருங்க. தைரியமா கடந்து போங்க. எந்த இடத்துல யாரை ஃபேஸ் பண்ணணுமோ தைரியமா கடந்து போங்க. உங்களுக்கு விரோதமாக எதிராக கொத்தளம் போடுவதில்லை. என்ன கேஸா இருந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டா வாதாடுறவங்க அந்த இடத்துல வந்து நிக்க மாட்டாங்க. They won't come there. ஆண்டவர் அலோவ் பண்ண மாட்டார். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஏசாயா 37வது அதிகாரம் 33வது வசனத்தின்படி, உங்களுக்கு எதிராய் கொத்தளம் போடுவதில்லை, அவர்கள் வருவதில்லை. உங்களுக்கு எதிராக இருக்கிற வழக்குல, உங்களுக்கு இருக்கிற உங்க காரியத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறாருங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த ஜெயம் உங்களை சந்திக்கிறது. அந்த ஜெயத்தின் காலத்துக்குள்ளாய், அற்புதத்தின் காலத்துக்குள்ளாய் நீங்க கடந்து போறீங்க. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. கர்த்தருடைய மன மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களை நிறைவாய் நிரப்புவதாக. கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். God bless you.